அன்பர்களே, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் 11வது நாள் இன்று தேரோட்டம். சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமான நிகழ்வுதான் தேரோட்டம். திருக்கோவில்களிலே தீர்த்த திருவிழாவிற்கு முதல் நாள் தேரோட்டம் நடைபெறும். சுவாமியும் அம்மனும் தனித்தனி தேர்களில் உலா வருவர். சங்க இலக்கியங்களிலும் சங்கம் மருவிய இலக்கியங்களிலும் தேர்கள் குறித்த செய்திகள் ஏராளமாக உள்ளன. மேலக்கடம்பூர் கோவிலின் கருவறை தேர் வடிவில் சக்கரங்களோடு அமைந்துள்ளது. தேருக்கு நகரும் கோயில் என்னும் பெயரும் உண்டு. ரதேபியோ ரதபதிபியஸ்ச ஓ நமஹா என்பது ஸ்ரீருத்ரம். ரதமாகவும் ரதத்தில் உள்ள தலைவனாகவும் இறைவன் உள்ளான் என ஸ்ரீருத்ரம் கூறுகிறது. ஒரு கோவிலில் அனைத்து பகுதிகளும் தேரில் உள்ளன. இறைவன் தேரில் வரும்போது தரிசித்தால் மறுபிறவில்லை என்பது ஐதீகம். தேர் விழாவில் நாட்டில் அமைதியும் செழிப்பும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. மக்கள் தங்கள் வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட உதவுவது தேரோட்ட திருவிழா. மனித உடலை தேர் குறிக்கிறது. ஐம்புலன்களை குதிரைகள் குறிக்கின்றன. ஐம்புலன்களை கட்டுப்படுத்தும் அறிவே சாரதியாகிய பிரம்மா ஆகும். தேரில் அமர்ந்திருக்கும் இறைவனே பரமாத்மா. ஐம்புலன்களை அடக்கி அறிவின் துணையோடு இறைவனை உணர்ந்து ஆன்ம விடுதலை அடைவதை குறிக்கிறது தேர் திருவிழா. விஸ்வ விராட் சுரூபமே 8 அடுக்குகள் கொண்ட தேர். உச்சியில் இருக்கும் ஷோடசாந்தம், அதற்கடுத்த கீழடுக்கு துவாதசாந்தம், அதற்கடுத்தது மத்தகம் ஆதிஸ்தானம், அதற்கடுத்தது புருவ மத்தியம் மத்தியஸ்தானம், நடுவில் தாங்கும் குத்துக்கால்கள் தத்துவ கால்கள், முன் 3 துறைகள் கண்கள், பின்னவை சிகையும் காதுகளும் ஆகும். இறைவனின் கேடயம் முப்பாட், குதிரைகள் சூரிய சந்திர கலைகள், சாரதி அக்னிக்கலை, இவை தேரின் நாசியாகும். அடுத்த அடுக்கு கண்டஸ்தானம், அடுத்த அடுக்கு ஹிருதயஸ்தானம், அடுத்தது நாபிஸ்தானம், அடுத்தது கண்டலிஸ்தானம். சக்கரங்கள் தச வாயுக்கள். இறைவனே தேரின் கர்த்தா என்பதை உணர்த்தி அசைவற்ற மனத்தை உந்தி நித்திய சுகியாய் இருத்தல் வேண்டும் என்பதை இவை உணர்த்துகின்றன. இதுவே தேர் திருவிழாவின் தத்துவமாகும். திரிபுர அசுரர்களை எரித்து அழித்தமையையும் இந்த திருவிழா நினைவுபடுத்தும். எனவே தேரில் சுவாமியையும் அம்மனையும் தரிசிப்பதன் மூலம் நம் மன அழுக்குகள் தூய்மை செய்ய பெற்று நாம் புனிதமடைகிறோம். 4 மாசி வீதிகளிலும் தேர் அசைந்து வருவதை பார்க்க கண் கோடி வேண்டும். தேர் முடிந்தது. இன்று இரவு சப்தாவர்ண சப்பரம். இந்த சப்பரத்தில் சுவாமியும் அம்மனும் ஏக சிம்மாசனத்தில் சேர்த்தியாக உலா வருவர். அருளல் சக்தியின் வெளிப்பாடுதான் இது. சிவசக்தி ஐக்கிய ரூபிணியே நமஹா என்பது லலிதா சஹஸ்ரநாமம். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் மனமொத்து வாழ்வதே இல்லத்தின் நோக்கம் என்பதை இந்த உலா நமக்கு உணர்த்துகிறது. புதுமண தம்பதிகள் இந்த உலாவை அவசியம் தரிசிக்க வேண்டும். இதன் மூலம் குடும்ப ஒற்றுமையும் நன்மக்கள் பேரும் கிட்டிடும். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்னும் திருஞான சம்பந்தர் தேவாரத்தை இங்கு நினைவு கூற வேண்டும். இவற்றை மனதில் கொண்டு தேரோட்டத்தையும் சப்தாவரண சப்பரத்தையும் தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு பெறுவோமாக. ஆடக மதுரை அரசையை போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷமலா பீட நிலையே ஜெகதம்பிகே.